வெல்கம் டு சங்கி சமையல். இன்னைக்கு டுடேஸ் மார்னிங் டிஃபன் வந்து நம்ம வீட்டில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்களா, அதனால என் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரேராக தான் பூரியில் ரொம்ப மாசக்கணக்கில் ஆகுது, எப்போயாவது தான் செய்வேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பூரி நல்லா புசுன்னு பூரி சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால் வந்து அமுங்குது இப்போ தான். இந்த மாதிரி வந்து நல்லா குண்டு குண்டாக பூரி. அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு மசாலா, பூரி மசாலா. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ்லேயே கூட நான் லிங்க் கொடுக்குறேன், பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்ட்டு ஹோட்டல் ஸ்டைலில். இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். பூரி வித் வந்து பூரி மசாலா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நாங்கள் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து ஒரு மினி டிஃபன் சாப்பிட்டு ஒரு காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து காஃபி போட்டு வச்சுட்டேன். இப்போ கிளாஸில் வந்து ஊற்றிக்கலாம். ஆளுக்கு 2 பூரி அளவாதாங்க, எண்ணெய் பொருள்ன்றதுனால அதிகமாக சாப்பிடல. ஆளுக்கு 2 பூரி, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் காஃபி, அவ்வளோதாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூரி மசாலா தாங்க. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு குடிக்க காஃபி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.